எந்த கிளப்புக்குன்னா ஃபேனாக இருந்துடலாம். ஆனால் பார்சிலோனாவுக்கு ஃபேனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. ஸோ ராட்ரியை சைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஜூலியன் ஆல்வரிஸோட கதை என்ன? கான்ஸில் வேற வரன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை இன்னும் சைன் பண்ணி முடிக்கல. இன்னும் 10-15 நாள் தான் இருக்குது. அதாவது சம்மர் விண்டோ முடியறதுக்கு. அதுக்குள்ளே என்னென்ன சைனிங்க 15 நாளுக்குள்ளே ஒரு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போல இது. டப்பு டிப்புன்னு 2-3 பேரை சைன் பண்ணால் பார்சிலோனா ஹாப்பி. பட் என்ன நடக்கும்னு தெரில. ஆல்ரெடி சைன் பண்ண 2 பேர் எப்படின்னு பார்த்தா ப்ரீ சீசனில் அடியாமி பர்ஃபார்மன்ஸே இல்லை. டாட்மண்டில் ஆடின மாதிரி அவன் ஒன்றும் ஆடின மாதிரி தெரில. அந்த ரைட் விங் அவனுக்கு செட் ஆகுது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டர் மிட் ஃபார்வர்டாக போட்டு தான் சென்டர் மிட் அட்டாக்காக போட்டு தான் ஆட முடியும். ஸோ எப்படி ஆட போகிறான்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் ராட்ரி, ஜூலியன் ஆல்வரிஸ் 2 பேரையும் பார்சிலோனா ஒன்றா சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி சைன் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேக்குள்ளே வருமானு தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கணும்னா ராட்ரியை சைன் பண்ணிடணும். கன்ஃபார்மாக ராட்ரியை சைன் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் லைன் போட்டு ஆட வேண்டியதான் இந்த சீசன் ஃபுல்லாக. டேனி ஆல்மோ ஃபால்ஸ் லைனாக போகிறது இல்லைனா ஃபெர்மினை ஃபால்ஸ் லைனாக போட்டால் ஃபெர்மின் நல்லாவே ஸ்பேஸ் கட்டுவாப்பில், நல்லாவும் நல்லா அந்த ரன் கட்டுவாப்பில், கேப் கட்டுவாப்பில். ஸோ ஃபெர்மினை எனக்கு தெரிஞ்சு ஃபால்ஸ் லைனாக போட்டு தைரியமாக உள்ளே இறங்கலாம். இந்த பக்கம் ரஃபினா, யமாலு, ஃபெர்மின்னு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டாக நம்ம டேனி ஆல்மோ போட்டு ஆடுறது. அப்புறம் கார்டனையும் அடியாமையும் சப்ளை வச்சிட்டாலும் ஒரு நல்ல அட்டாக்காக இருக்கும். இது வரைக்குமே டீம் நல்லா தான் இருக்குது அட்டாக்கில். எனக்கு தெரிஞ்சு ராட்ரியை சைன் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டிஃபெண்டர் ராட்ரியை சைன் பண்ணிட்டு லபோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா டீம் எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸு. ஜூலியன் ஆல்வரிஸ்க்கு போகிறது நெக்ஸ்ட்டு. அவனை அடுத்த வருஷம் கூட ஏதாவது நல்ல சீக்கிரமாக பார்த்து வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது கூடிய சீக்கிரத்தில் அவசரப்பட்டு ஏதாவது ஜூலியன் ஆல்வரிஸ்க்கு பதிலாக எவனையாவது டொக்கா வாங்கி போட்டு தேவையில்லாத வேலை அதெல்லாம். ஸோ வெயிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராட்ரியை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ராட்ரி ஒரு சென்டர் பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் டீம் செட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சீசன் நம்ம பார்க்கலாம். யூசிஎல் அடிக்கலாம், பட் அது ஒரு டவுட்லேயே தான் வச்சுருக்கணும். பட் பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு சீசன் தான் பார்சிலோனாக்கு இது அமையும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் ஃப்ளிக் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா எப்படியாவது வாங்கி போட்டுருங்கடா ஜூலியன் ஆல்வரிஸை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல டிகோவுக்கு. ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வாங்குவானுங்களா வாங்க மாட்டாங்களா? ஜூலியன் ஆல்வரிஸ் வேறு அந்த பக்கம் குமுறிட்டு இருக்கான். ஒருத்தர்கிட்ட மீட்டிங்கை போட்டுட்டு என்னை விட்டு தொலைங்கடா அத்லெட்டிகோ மேட்ரிட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுங்க விட்ற பாடு இல்லை. ஸோ இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் எல்லாமே லீக் ஆரம்பிக்க போகுது இன்னும் ஒரு வாரத்தில். ஸோ பார்ப்போம். ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஹாப்பி தான். ஒரு வேர்ல்டு கப்புக்கு அடுத்து ரொம்ப வெயிட்டிங் எடுத்து எல்லாமே ஆரம்பிக்க போதே மஜா